தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சனிக்கிழமை நம்முடைய தேவதாய்க்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் தாமே அந்த தாயினுடைய பரிந்துரையில், அந்த தாயினுடைய பாதுகாப்பில் நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியினால் நாம் இறைவனிடத்திலிருந்து நிறைவான அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தையானவர் குடிகொள்வதற்கு புனித கன்னிமரியாவின் திருவயிற்றை தேர்ந்து கொள்ள திருவிழம் கொண்டீரே. அதனால் அவருடைய துணையால் பாதுகாக்கப்பட்டு அவருடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. உன் முழு இதயத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 4 முதல் 13 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இஸ்ரவேலே, செவிகொடு. நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும்போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கிடையே அடையாள பட்டயமாக அவை இருக்கட்டும்.
உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும்போது நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும், நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும், நீ வெட்டாத பாறை கிணறுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும்போதும், நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும், அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலேயே ஆணையிடு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கிறேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். என் இறைவன், நான் புகலிடம் தேடும் மலை அவரே. என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர் தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே. பல்லவி. என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு புரிகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறைவசனங்கள் 14 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோது ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இரங்கும். அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான். அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன். அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம்.
உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து, இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஏராளமான யானைகள் அந்த முகாமிலே கட்டி வைக்கப்பட்டிருந்தன. அப்பொழுது வழிப்போக்கர் ஒருவர் அந்த முகாமை கடந்து சென்றார். அவர் கடந்து செல்லுகின்ற பொழுது கட்டி வைக்கப்பட்டிருந்த யானைகளை கண்டார். அந்த யானைகளை பார்த்தபோது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரணம், அந்த யானைகள் அந்த முகாமிலே பெரிய சங்கிலிகளை கொண்டோ அல்லது பெரிய பெரிய கனமான கயிறுகளை கொண்டோ கட்டி வைக்கப்படவில்லை. மிகவும் எளிமையான சாதாரண ஒரு சிறிய கயிறை கொண்டுதான் ஒவ்வொரு யானையுமே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழிப்போக்கர் அந்த முகாமின் பொறுப்பாளரை சந்தித்து போய் கேட்டார், ஐயா, இத்தனை யானைகள் இருக்கின்றன, இவ்வளவு பெரிய யானைகளை சிறிய கயிற்றின் மூலமாக கட்டி வைத்திருக்கின்றீர்களே, அது எவ்வாறு சாத்தியமாகிறது? இந்த யானைகள் அவற்றை முறித்து கொண்டு வெளியே ஓடிவிடாதா என்று கேட்டபொழுது அந்த நபர், அந்த பொறுப்பாளர், அந்த யானைகளுக்கு பயிற்சி கொடுத்த அந்த நபர் அந்த வழிப்போக்கரிடம் இவ்வாறாக சொன்னார், இந்த கயிறானது இந்த யானைகள் சிறிய குட்டிகளாக இருக்கின்ற பொழுதே அவற்றை நாங்கள் பயன்படுத்தினோம். அவை சிறியவையாக இருக்கின்ற பொழுது இந்த சிறிய கயிறுகளை வைத்து கட்டி பழக்கப்படுத்தி விட்டோம். நாளடைவில் அவை பெரியவை ஆகும்போதும் கூட அந்த கயிறைத்தான் நாங்கள் பயன்படுத்தி வந்தோம். சிறு வயதிலே அவை குட்டியாக இருக்கின்ற பொழுது அந்த கயிறை நாங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது அதனை பிடித்து வைப்பதற்கு அந்த சிறிய கயிறை போதுமானதாக இருந்தது. அதே போன்று அவை வளர்கின்ற காலகட்டத்திலும் அந்த கயிறுகளை தாண்டி தங்களால் கடந்து செல்ல இயலாது என்று அந்த யானைகள் நினைத்து கொள்ளக்கூடிய அந்த காரணத்தினால் இந்த சிறிய கயிறுகளே அவற்றை கட்டி வைப்பதற்கு போதுமானவையாக இருக்கின்றன. எனவேதான் இந்த கயிறுகளை முறித்து கொண்டு அந்த யானைகள் வெளியே செல்லுவதில்லை என்று அந்த பொறுப்பாளர் சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், சீடர்கள் அந்த பேய் பிடித்த சிறுவனிடத்திலிருந்து பேயை ஓட்ட முடியாமல் திகைக்கிறார்கள். ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறார்கள், எதற்காக எங்களால் இந்த பேயை ஓட்ட முடியவில்லை? ஆண்டவர் அந்த தந்தையினுடைய பேச்சை கேட்டு சீடர்களால் ஓட்ட முடியவில்லை என்ற செய்தியை கேட்டு அங்கே அந்த சீடர்களை கடிந்து கொள்கிறார். நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரை பேய்களை ஓட்ட போதிக்க எல்லா அதிகாரங்களையும் இயேசு சீடர்களுக்கு கொடுத்திருந்தார். இருந்த பொழுதிலும் கூட கொஞ்சம் வலிமையை பார்த்தபோது, அந்த பேய்களினுடைய தன்மை கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்தபோது சீடர்கள் அதை கண்டு மிரண்டு போய் விடுகிறார்கள். தங்களால் முடியாது, அவ்வளவுதான் என்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். எப்படி அந்த பெரிய யானைகள் சிறிய கயிற்றால் கட்டி வைக்கப்படுகின்ற பொழுது அவற்றை கடந்து தங்களால் வெளியே வர முடியாது என்று நினைக்கின்றனவோ அதே போல இந்த சீடர்களும் கூட தங்களால் அவற்றை ஓட்ட முடியாது என்கின்ற ஒரு நிலைக்கு, நம்பிக்கையை இழந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றார்கள். ஆண்டவருடைய அதிகாரம், ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த வல்லமை தங்களோடு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்தவர்களாக அங்கே ஒரு பெரிய நிலையை கண்டவுடன் அவர்கள் அதற்கு முன்பாக நிலை குலைந்து போய்விடுவதை பார்க்க முடிகின்றது. அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் இப்படித்தான் நினைக்கின்றோம். என்னால் முடியாது, என்னால் இந்த சூழ்நிலையை கடந்து வெளியே வர முடியாது, இந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை என்னால் முடியாது
என்று நாம் நம்மை குறித்தே பல நேரங்களில் அவநம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அருட்கரத்துணை நம்மோடு இருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை கண்டு நாம் பயந்து விடுகின்றோம். அவற்றை கடந்து வெளியே வர முடியாமல் நாம் திகைத்து போய் விடுகின்றோம். அன்பு மக்களே, யோவான் நற்செய்தியிலே 14வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலே ஆண்டவர் அருமையாக சொல்லுவார், நம்பிக்கை கொண்டிருக்கிறவருக்கு எல்லாம் கூடும். என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர் என்னை விட வல்ல செயல்களையும் அவர் செய்வார் என்று சொல்லுவார். இந்த நற்செய்தியிலும் கூட நமக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் மலையை பார்த்து அது பெயர்ந்து போ என்று சொன்னால் அது போகும் என்று சொல்லி நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து என்னிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? என்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளை கடந்து வெளியே வரக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கை என்னிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை நம்பிக்கை மனநிலையோடு எப்பேற்பட்ட துன்பங்களை கண்டும் பயந்து விடாமல் தொடர்ந்து முன் செல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையோடு நம்மால் பயணிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு நம்பிக்கை வாழ்வை நாம் வாழ இறைவனிடத்தில் வரம் கேட்டு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மரியா தம் கன்னிமையால் உமக்கு ஒப்பளித்து திருமகனாகிய எங்கள் ஆண்டவரை தாழ்ச்சியினால் கருத்தரித்தார். புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மக்கள் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகள் உமக்கு உகந்தனவையாய் இருப்பனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவர். ஆனால் இவர் வார்த்தை மற்றும் சொல்லிருந்தும் எனது ஆன்மா நலம் அடையும்.
நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. புனித கன்னிமரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திரு அவையின் ஊழியத்தில் என்றும் நாங்கள் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கட்டளைகளை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருளென்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவேற்றின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே, வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை நீரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். ஆமென்.